ஹாய் மகளே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடு வந்து குட்டி போட இருக்குது. ஆடு குட்டி போடக்கூடிய வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடுகளில் ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நானே பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக ஆடு குட்டி போடுறத நான் நேரில் பார்க்குறேன். உண்மையிலே இது ஒரு அதிசயம்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதே ஆடு ஒரு குட்டி போட்டது அப்போ நான் கிடையாது. ஏன்னாக்கா நான் வேலைக்கு போயிட்டேன். இந்த ஆடு பார்த்திங்கன்னா குட்டி போட்டு வச்சு இருந்துச்சிங்க. அந்த குட்டி பார்த்திங்கன்னா 4 மாதம் தான் நம்ம வீட்டில் வளர்ந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா நாய் கடிச்சு இறந்துருச்சிங்க. அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏற்கனவே நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, இப்போ ஆடு குட்டி போடுற கண்டிஷனில் இருக்குங்க. அந்த ஆடு பார்த்திங்கனாக்கா இடம் மாறி மாறி உட்காந்து பார்க்கும். பூமியை சுரண்டிக்கிட்டே இருக்கும். இதாங்க பாருங்க நீங்களே. நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இதில் என்னப்பா கிடைக்க போகுதுன்னு. நாம் இதை தொழிலாக பார்க்கல. நமக்கு இது தொழிலும் கிடையாது, சரிங்களா? நாம் ஒரு டைம் பாஸ்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நமக்கு லாபம்லாம் தேவையில்லை. கிடைச்சா லாபம், இல்லையா நஷ்டம், அவ்வளோதான். இதை நம்ம பெருசாலாம் எதையும் நாம் எடுத்துக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரிங்க, அந்த உயிரினம் அனுபவிக்கக்கூடிய வழிகள் என்னவா இருக்கும் என்பதை நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன், சரிங்களா? இது வரைக்கும் நம்மளாம் பார்த்தது கிடையாது. நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், சரிங்களா? அதுவும் என் வீட்டில் நான் வளர்க்கக்கூடிய ஆடையை குட்டி போடுற கண்டிஷனை நான் பார்க்கும்போது ரொம்ப இறக்கமும் ரொம்ப இதாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு.
குட்டி போடுவதற்கு முன்னாலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாக்கு இல்லைனாக்கா ஒரு பாயாவது எடுத்து வச்சிங்க. ஆடு வந்து குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிட்ட போய் அந்த மூக்கில் உள்ள நீரெல்லாம் வந்து சுத்தமாக தொடச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப வந்து எளிதாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் வந்து ஷார்ப்பாக இல்லாத ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கொழும்பு பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். சும்மா லைட்டாக அதை மட்டும் சீவி விடுங்க. சரிங்களா? ரொம்ப அழுத்தமாக கிடையாது, சும்மா மேலோட்டமாக அது நீங்கள் செஞ்சாலே போதும், அழகான முறையில் வந்துடும். அப்போ தான் வந்து அந்த ஆடு வந்து உடனே வந்து எந்திரிச்சு ஒரு நல்ல நிலையில் வந்து நிற்கும். அதற்காகத்தான் அந்த ஒரு வேலை. சரிங்களா? ஒரு குட்டியாக இருந்தாலும் நம்ம ஆடு வந்து அழகான ஒரு குட்டியை வந்து போட்டிருக்கு. நம்ம ஆட்டு குட்டியை வந்து துடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணாக இருக்கிறதுனால நான் துடைச்சி விடுறேன். நீங்கள் அவசரப்பட்டு சில ஆட்டுக்கு வந்து செஞ்சிடாதீங்க. ஏன்னாக்கா சில ஆடு வந்து தன் குட்டியை வந்து ஏற்றுக்காது. அப்படிலாம் ஆடுகள் வந்து இருக்குது. சரிங்களா? அதுவாக வந்து துடைச்சிரும், சுத்தமாக அதுவாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். அதனால் வந்து பார்த்துக்குங்க. நான் செய்ய காரணம் மண்ணாக இருக்கிறதுனால. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி பிறக்கத்தான் முடியும், ஆனால் அதை வந்து உருவாக்குறதுக்கு முடியாது. சரிங்களா? நம்ம ஆட்டுக்குட்டி பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குது, நல்ல கலரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பின்னங்கால் மட்டும் வளைந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பூமியில் நேராக வந்து பதியல. அது வந்து நம்ம கையில் கிடையாது. இது வந்து எல்லாமே வந்து இறைவனுடைய செயல். சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். நன்றி.